ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் புளி. அதாவது இந்த புளி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது நிறைய பூச்சிகள் எல்லாம் அதில் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன புழுக்கள் கூட அதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி அட்டைகள் இருக்கும். நம்ம சாரீஸ் வாங்கினாவோ அல்லது ட்ரெஸ் வாங்கினா கூட நமக்கு அட்டை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த அட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டைகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். மறுபடியும் 2 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த பாக்ஸில் புளியை வைக்கிறோமோ அந்த பாக்ஸில் அடிப்பகுதியில், அதாவது புளி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பீஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு மேலே இந்த மாதிரி நம்ம புளியை வச்சுக்கலாம். இப்போ நம்ம புளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு மேலேயே நம்ம 2 பீஸ் எடுத்து வைக்கலாம். அதாவது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த அட்டையில் இந்த மாதிரி ஓரத்தில் 2 இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் புழு பூச்சிகள் அவ்வளோ சீக்கிரம் வராது. அதிக நாளுக்கு நம்ம வாங்கின மாதிரியே இருக்கும் புளி. நாம் வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த புளி ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போது 2 பூனம் சாரீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பூனம் சாரீஸை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான ப்ளவுஸ், அதாவது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ளவுஸை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நார்மலாக மடிக்காமல் சுருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சாரியையும் அதோட ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சாரியும் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டில் நம்ம நைட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். துணிகளை நம்ம பீரோவில் எடுத்து அடுக்கி வைக்கும்போது ஒவ்வொரு துணியாக நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பீரோவில் இந்த மாதிரி, அதாவது பூனம் சாரீஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நைட்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம சுருட்டி வச்சாவே போதும். பாருங்கள், எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம மடிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா மடித்து வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மடிக்கிறதுக்கும் டைம் ஆகும். அதே வேளையில் ஒவ்வொரு துணியாக நம்ம எடுக்கும்போது மேலே இருக்கிற துணிகள் கலையிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கீழே நம்ம சுருட்டி வச்ச ஒரு சாரீ இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள், மேலே இருக்கிற துணி அப்படியே நமக்கு அமுங்கி இருக்கும். அதே மாதிரி துணிகள் எதுவுமே கலையாத நமக்கு நாம் டெய்லி யூஸ் பண்ணுற துணிகளை இந்த மெத்தடில் நாம் அடுக்கி வைக்கும்பொழுது நமக்கு அதிகமான இடத்தை மிச்சப்படுறதுக்கும் வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நான் துணியெல்லாம் காயப்படும் போது நம்ம யூஸ் பண்ணுற கிளிப்பு ஒன்று எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி டபுள் சைடு ஓட்டுற ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த கிளிப்பில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு நம்ம வீட்டில் பீரோவில் இந்த மாதிரி அதோட கதவில் ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படுற இந்த சாக்ஸு, ஜட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப் இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது காலையில் நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. நமக்கு துணியோடு சேர்த்து அல்லது அவங்களோட துணிகளோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன சின்ன துணிகளையும் நம்ம குழந்தைகளுடைய துணிகளையும் இந்த மாதிரி டோரில் மாட்டி வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு துடைப்பம் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி கூடவே ஒரு வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், பாதி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்கின துடைப்பத்தையும் இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம். துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது இந்த மாதிரி தலையில் சீவுற சீப்பு கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீவும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம இந்த மாதிரி செய்வோம். துடைப்பத்தோட குச்சிகள் ரொம்ப மெலிசாக இருக்கிற காரணத்தால் நாம் இந்த மாதிரி சீப்பு போட்டு சீவும் போது அது உடைஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற அழுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ரிமூவ் பண்ணவும் முடியாது. நம்ம இந்த மாதிரி சீவிக்கிட்டே இருந்தாலும் 1 மணி நேரம் நம்ம இந்த வேலையை செஞ்சால் தான் கண்டிப்பாக இந்த துடைப்பத்தை க்ளீன் பண்ண முடியும். இதை விட பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட், நீளமான பக்கெட் எடுத்து அது ஃபுல்லாக நம்ம தண்ணியை நிரப்பிக்கிட்டு இதில் நம்ம இந்த துடைப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே அந்த தண்ணியிலேயே வந்துடும். நம்ம போட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம புதுசாக ஒரு துடைப்பத்தை வாங்கும்போது போட்டு அதை அடிப்போம். இந்த மாதிரி அடிக்கும்போது துடைப்பம் சீக்கிரம் வீணாயிடும். அதில் இருக்கிற குச்சிகள் எல்லாம் சீக்கிரம் வலி விழந்து போயிடும். தண்ணியில் மட்டுமே முக்கி வச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம தண்ணியில் முக்கி வச்சுட்டு அடுத்து இன்னொரு ப்ராசஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதிக நாள் துடைப்பத்தை வச்சு யூஸ் பண்ண முடியும்.
துடைப்பத்தோட முக்கால் அளவுக்கு முங்குற மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சாவே போதுங்க. அரை மணி நேரம் இது நல்லாவே ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த வேலையை செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நாம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நம்ம பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, அல்லது இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதோட தோலை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் இந்த தண்ணியை நல்லாவே கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது கலர் ஃபுல்லாக நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இந்த தண்ணியை அந்த அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சிடலாம். தண்ணி நல்லா ஆறணும். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி மட்டுமே தனியாக கிடைக்கும். தண்ணியோட கலர் பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்குது. நம்ம வெறுமனே வெங்காயம் மட்டும்தான் போட்டோம். இப்போ நம்ம கூடவே சேர்க்க வேண்டியது 1 டீஸ்பூனுக்கு வினிகர் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த வெங்காய தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா துடைப்பம், அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் தான் எடுத்து வச்சோம். அந்த தண்ணியிலேயே அவ்வளோ அழுக்குமே நமக்கு வந்துடுச்சு. நம்ம போட்டு தரையில் கொட்டினா கூட நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நமக்கு வராது. இப்போ நம்ம பக்கெட்டுக்குள்ளே போட்டிருந்த அந்த துடைப்பத்தை வெளியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். நம்ம பக்கெட்டுக்குள்ளே பார்க்கும்போது அதுலேயே எல்லா அழுக்குமே தங்கிடும். நம்ம தனியாக கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாகவே அது மிதந்து நிற்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனால் நம்முடைய துடைப்பம் சீக்கிரமாக வீணாயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. இப்போ நாம் எடுத்து வச்ச வெங்காய தண்ணி நல்லாவே ஆறி போயிடுச்சு. அதை ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸ் தான். கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பழைய ஒரு துடைப்பமும் எடுத்துக்கலாம். இந்த துடைப்பத்தில் இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா அழகாக நின்றுடும் பாருங்கள். நம்ம கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த சாக்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பேண்ட் ஒன்று போட்டுக்கலாம், அல்லது ரப்பர் பேண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரப்பர் பேண்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு விடும்போது யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம அதிக நேரம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒட்டடை இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் ஒட்டடை அடித்தாலும் சரி, ஒரே வாரத்தில் திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பீரோவோட இடுக்குகள், பீரோவோட அடிப்பகுதி, இந்த பகுதியில் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம துடைப்பம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா துடைப்பத்திலே எல்லா அழுக்குமே ஒட்டி வந்துடும். நம்ம திரும்ப அந்த துடைப்பத்தை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக கீழே ஒட்டி. இப்போ பாருங்கள், நாம் அதில் சாக்ஸ் வச்சு கட்டியிருக்கிறதால நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. பீரோவோட இடைப்பகுதி கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பீரோவோட அடிப்பகுதி கூட நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது எல்லா அழுக்குமே அந்த சாக்ஸ்லேயே வந்துடும் பாருங்கள். அந்த ஏதாவது அழுக்கு இருந்தாலும் சரி, அல்லது ஒட்டடை இருந்தாலும் வரும். நாம் வெங்காய தண்ணியும் அது மட்டும் இல்லாமல் வினிகர் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதால அதிக நாளுக்கு திரும்ப ஒட்டடை வராமல் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது. வினிகர் தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு அதிக நாளுக்கு ஒட்டடை வராது. இப்போ நாம் தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருந்த இந்த துடைப்பத்தை பாருங்கள். நாம் இந்த மாதிரி இதை கட்டி தொங்க விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட்டி தொங்க விடும்போது தான் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு கீழே வழிஞ்சு நமக்கு காயறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. நான் இதை நைட்டில் தான் இந்த மாதிரி தண்ணியிலேருந்து முக்கி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது பாருங்கள், கீழே ஒரு பக்கெட் எடுத்து வைக்கணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வடிகிறதுக்கு. இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.